கமகமன்னு ரசப்பொடி வீட்டிலே எளிதாக செய்யலாம் வாங்க. அதுவும் அம்மா கைப்பக்குவத்தில். வெள்ளைப்பூடை தட்டி எடுத்துக்கலாம். கொத்தமல்லி கீரை, தக்காளி நல்லா ஸ்லைஸாக கட் பண்ணி எல்லாத்தையும் வெயிலில் நல்லா சுக்காவாக காய வச்சதுக்கப்புறம் அதுக்கு தேவையான பொருட்கள் மிளகு, சீரகம், மிளகா வத்தல், மஞ்சத்தூள், பெருங்காயம், புளி எல்லாத்தையுமே வாணலியில் பொன் வறுவலாக வறுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா வெயிலில் நல்லா காய வச்சு எடுத்துக்கலாம். மிளகு, சீரகம், அடுத்து வெந்தயம், மிளகாய் வத்தல், கொத்தமல்லி கீரை, தூதுவளை நிழல் காய்ச்ச போட்டது, வெள்ளைப்பூடு தட்டி போட்டது, தக்காளி உலர வச்சது, வறுத்து வச்ச புளி எல்லாத்தையுமே அடுத்தடுத்து போட்டு ஒவ்வொன்றா நம்ம கொரகொரப்பாக அரைச்சிக்கணும். அடுத்து மஞ்சத்தூள், பெருங்காயம் லாஸ்ட்டாக போட்டு நம்ம கொரகொரப்பாக அரைச்சி ஒரு தட்டுலையோ இல்லை தாம்பாளத்தையோ நம்ம கொட்டி நல்லா ஆற விட்டதுக்கப்புறம் டப்பாவில் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ரசம் வச்சு பார்த்தோன்னா ஒரு கிண்ணத்தில் 1 ஸ்பூன் போட்டு தண்ணி ஊற்றி உப்புக்கல் போட்டு எப்பயும் போல் ரசத்துக்கு தாளித்தோம்னா கமகமன்னு ரசப்பொடியில் வச்ச ரசம்